யூனிட் 1 இங்கிலீஷ் நேஹாஸ் அலாரம் கிளாக். இந்த லெசனோட ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும். லெசனுக்கு நடுவுலையும் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஹூ வேக்ஸ் யூ அப் எவ்ரி மார்னிங்? உன்னை யார் எழுப்புறது? அலாரம் இல்லை அம்மாவா இல்லை சன்னா? உன்னை யார் டெய்லி எழுப்புறது? அம்மா. ஆமாம். உன்னை மார்னிங் எழுப்புனா என்ன சொல்லுவேன் அம்மா கிட்ட? இன்னும் 5 மினிட்ஸ்மா. காலையில் எந்திரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி இருக்கும்? சோம்பேறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நேஹான்னு ஒரு பாப்பா இருக்கா. அவளை காலையில் எழுப்புறது யாருன்னா அலாரம் கிளாக். அவளை யார் எழுப்புறா? அலாரம் கிளாக். நீ மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? 6:30. 6:30. இந்த நேஹா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா தெரியுமா? 6 o'clock எந்திரிக்கிறா. உன்னை மம்மி எழுப்புற மாதிரி நேஹாவை யார் எழுப்புறாங்க? அலாரம் கிளாக். எத்தனை மணிக்கு எழுப்புறாங்க தெரியுமா? அந்த அலாரம் அடித்து எப்படி அடிக்கும்? அலாரம் ரிங் ரிங் ரிங். எத்தனை மணிக்கு எழுப்புதான்? 6 o'clock எழுப்புதான். அப்போ அவளுக்கு என்ன தோணுது? அலாரம் அடிக்கும்போது ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு தோணுது. அவளுக்கு என்ன தோணுது? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஒரே மாதிரி தான் அந்த பாப்பாவுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு தோணுது. ஒன் டே நேஹாவோட அலாரம் கிளாக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. கீழே விழுந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்போது அலாரம் கிளாக் அவளை நெக்ஸ்ட் டே அவளை எழுப்பலை. அப்போ அவளை யார் எழுப்புனாங்க தெரியுமா? த பிக் பிரைட் சன். நல்ல சூரிய ஒளி அவள் மூஞ்சியில் படுது ஜன்னல் வழியாக. அப்போ என்ன பண்ணுறாவ? ஐயோ அலாரம் அடிக்கலை இன்னைக்கு, என்னை யார் எழுப்புறதுன்னு பார்த்தா யார் எழுப்புனாங்க? சூரியன். த பிக் பிரைட் சன் எழுப்புச்சான். நெக்ஸ்ட் டே திரும்பவும் தூங்க போகிறா. அவளோட அலாரம் ஒர்க் ஆகலை. அந்த டே எப்படி இருக்குன்னா ஸோ க்ளவுடியாக இருக்குது. என்ன மேகமூட்டமாக இருக்குது. அப்போ யார் வரமாட்டாங்க? மேகமூட்டமாக இருந்தா சூரியன் வரல. ஆனாலும் அவள் 6 o'clock எந்திரிக்கிறா. எப்படி எந்த சவுண்டு கேட்டு எந்திரிக்கிறா தெரியுமா? க்ரீச் க்ரீச் க்ரீச்னு ஒரு சவுண்டு கேட்குறா. ஜன்னல் வழியாக இருந்து பறவைங்க அப்படி சவுண்டு கொடுக்குதான். ஐயோ சூரியனும் இல்லை அலாரமும் இல்லை, இன்னும் யார் எழுப்புறாங்கன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது யார் எழுப்பியிருக்காங்க அவளை? பேர்ட்ஸ் எழுப்பியிருக்காங்க. பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் எப்படி எந்திரிக்குது? எப்போ எந்திரிக்குது? அர்லி மார்னிங். அது யாரும் எழுப்பி விட்றாங்களா? அவங்க மம்மி எழுப்புறாங்களா? அலாரம் எழுப்புதா? சன் எழுப்புதா? இல்லை, அவங்களா எந்திரிச்சிடுறாங்க மார்னிங் வந்துருச்சுன்னு. நெக்ஸ்ட் டே அவளை அலாரம் கிளாக் எழுப்பலை, சன் வரல, பேர்ட்ஸும் வரல. ஆனால் அவள் எந்திரிச்சு டைம் பார்க்கும்போது வாட்சில் 6 o'clock இருந்துச்சு. அப்போ அவள் என்ன சொல்கிறா? அவங்க அம்மாவை கூப்பிட்றா. அம்மா என்னை யார் இன்றைக்கி எழுப்புனது? இப்போ டைம் 6 ஆகிடுச்சு என்னோடய வாட்சில் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொஷின் கேட்குறா? ஹூ வேக் மீ அப் டுடே? எப்படி கேட்குறா? இன்றைக்கி என்னை யார் எழுப்புனது? அவள் இன்னொன்று கேட்குறா. சன் என்னை எழுப்பலை, பேர்ட்ஸ் என்னை எழுப்பலை, அலாரம் என்னை எழுப்பலை, ஆனால் நான் 6 o'clock நான் எப்படி எழுந்திரிச்சேன்னு அவங்க அம்மா கிட்டே கொஷின் கேட்குறா. உனக்கு மத்தியானம் லன்ச் டைம் எத்தனை மணி? 1 o'clock. ஆனால் 1 o'clock கரெக்டாக வரும்போது, ஆனால் நீ டைம் பார்க்குறதே கிடையாது. ஆனால் உனக்கு என்ன பண்ணுது? பசிக்குது. நீ நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவ? 9 o'clock தூங்குவ. நீ டைம் பார்த்து தூங்குறியா? அந்த டைமுக்கு உனக்கு தூக்கம் வந்துடுது. அதே மாதிரி தான் நீ காலையில் டெய்லி 6 o'clock எந்திரிக்கிறேன்னா அது உனக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். எப்படி இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு அலாரம் கிளாக் இருக்குது. நம்ம எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பொறுத்து தான் நம்ம பாடி ஆக்டிவேட் ஆகும். இது எல்லார் உடம்புலையும் அலாரம் கிளாக் இருக்கும். நீ மண்டே டு சாட்டர்டே 6 o'clock எந்திரிச்சேன்னா சண்டேவும் நீ 6 o'clock நீ தூங்கணும்னு நினச்சா கூட உன் பாடி உன்னை என்ன பண்ணும்? 6 o'clock உன்னை எழுப்பி விட்டுரும். மம்மி சொன்னதை கேட்டதுக்கப்புறம் நேஹா என்ன பண்ணுறா? நான் ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், இல்லைனா நான் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக அவள் கிளம்ப பார்க்குறா. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே? ரிலாக்ஸ், டுடே இஸ் சண்டே, நோ ஸ்கூல், வி ஆல் ஹாவ் இன்சைட். நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? ஒரு கிளாக் இருக்குது. அவர் பாடி கிளாக் ஹெல்ப் அஸ் when to eat, when to sleep and when to wake up. நம்ம டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? ஹரிபரியாக கிளம்புவோம். நம்ம ஹரிபரியாக கிளம்புவோம். ஆனால் அது என்ன டேன்னு செக் பண்ணோம். சண்டேனா ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குமா? இல்லை, அது லீவ் டே. அப்போது ரிலாக்ஸ்டாக நம்ம கிளம்புனா போதும். நம்ம எப்போவுமே ஒரு லெசனோ ஒரு போயமோ படித்தா அதோட ஆத்தர் நேமை எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லெசனை எழுதின ஆத்தர் நேம் கிரிஜா ராணி அஸ்தானா. யார்? கிரிஜா ராணி அஸ்தானா. Who is Neha?
A little girl. Who wakes up Neha's usually? The alarm clock. What time she will wake up? 6 o'clock. Did the alarm ring? No. What makes a cheep cheep sound? The birds. Who wake up when the alarm did not ring? The birds. அப்புறம் The sun. What did Neha asked her mother? உங்கள் அம்மா கிட்ட என்ன கேட்டா? யார் என்ன எழுப்புனது? அது இங்கிலீஷில் சொல்லு. Who wake me up? What day Neha rushed to get ready? எந்த நாளில் அவள் வேகமாக ஸ்கூல் கிளம்புனா? Sunday. அவ்வளோதான், லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு ஒரு லெசனில் பார்க்கலாம். பாய். Bye.